அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் எதிரொலிக்கிறது. இந்த நிலை நீடித்தால் நாம் பெரும் இன்னலை சந்திக்க நேரிடும். குறிப்பாக சமையல் எரிவாயு இல்லாவிடில் நாம் உணவை எவ்வாறு சமைத்து உட்கொள்ள முடியும்? சமையல் எரிவாயுவை நம்பி தொழில் செய்யும் உணவகங்கள், சிற்றுண்டி நிலையங்கள் எவ்வாறு அவர்கள் தொழிலை பார்ப்பார்கள்? இந்த நிலை தொடர்ந்தால் பெரும் உணவு தட்டுப்பாடு ஏற்படும். எரிபொருள் இல்லாவிடில் வாகனங்கள் எவ்வாறு இயங்கும்? வாகனங்கள் இயங்காவிடில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், பால், காய்கறி, மளிகை பொருட்கள் அவர்களிடம் எவ்வாறு வந்து சேரும்? எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் இந்த அத்தியாவசிய தேவையின் விலை பன்மடங்கு உயர்த்தப்படும். இதனால் மக்களுக்கு பெரிய பொருளாதார இன்னலை ஏற்படுத்தும். ஏற்கனவே பல சிற்றுண்டி நிலையங்கள், உணவகங்கள், உணவு விடுதிகள் மூடப்பட்டிருக்கிறது. இதை நம்பி தொழில் செய்யும் மக்களுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது. அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து பாராளுமன்றத்தில் நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பிய போது எரிவாயு மற்றும் எரிபொருள் துறை அமைச்சர் அவருக்கே உண்டான பாணியில் இவை அனைத்தும் பொய் செய்திகள், வதந்திகள் என்று கூறுகிறார். அப்படியென்றால் தொலைக்காட்சியிலோ செய்தித்தாள்களிலோ மக்கள் வரிசையாக நின்று பொருட்காக இயங்கும் நிலை, நம் கண்ணால் பார்க்கும் செய்திகள் அனைத்தும் பொய்யா? இப்போதிருக்கும் சூழ்நிலையும், இந்த போரும், இந்த எரிவாயு தட்டுப்பாடு அனைத்துக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் ஒரு காரணம் என்று ராகுல் காந்தி சுட்டிக்காட்டிய போது அவரின் உரை தடுக்கப்படுகிறது. எதற்காக அவரின் உரை தடுக்கப்படுகிறது? யாரை காப்பாற்ற அவரின் உரை தடுக்கப்படுகிறது? எதை மறைக்க இந்த அரசாங்கம் இதை செய்கிறது என்று கேள்விக்குறியாகவே உள்ளது. இவை எதையும் பொருட்படுத்தாமல் பிரதமர் அவர்கள் அன்றாட அவர் வேலையை அவர் பார்த்து கொள்கிறார். அது மட்டுமில்லாமல் மக்களுக்கு நாம் கொரோனா போன்று இன்னொரு பேரிடரை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும், அதற்காக எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் என்று வினவுகிறார். ஒரு நாட்டின் பிரதமர், மக்களை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஒரு பிரதமர் இவ்வாறு மக்களை பீதிக்குள்ளாக்குவது எந்த வகையில் நல்லது என்று யாருக்குமே தெரியவில்லை. பிரதமர் அவர்களே, கொரோனா காலத்திலாவது மக்களுக்கு உணவு, எரிபொருள் அனைத்தும் கிடைத்தது. அவரவர்கள் வீட்டில் உணவை சமைத்து சாப்பிட்டு பத்திரமாக தன் உயிரை பாதுகாத்து கொண்டனர். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலையோ உணவு இல்லாமல், எரிபொருள் இல்லாமல், எங்கும் செல்ல முடியாமல் அனைவரும் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பட்டினி சாவு ஏற்படும் என்று ஒரு புரிதல் கூட இல்லாமல் பிரதமர் அவர்கள் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல மக்களை இன்னும் பீதியில் ஆழ்த்துகிறார். மேலும் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, பிரதமர் மோடி அவர்கள் பேரிடரை சமாளிக்க ஏதாவது ஒரு வழியை விரைவாக செய்து முடிக்க வேண்டும். மேலும் அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்வதை கேட்டு அனைத்தையும் செய்வதை நிறுத்திவிட்டு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களையோ அறிஞர் பெருமக்களையோ இதை பற்றி ஆலோசித்து தகுந்த முடிவை விரைவாக எடுக்க வேண்டும். இல்லையேல் மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் மீண்டும் விளக்கேற்றுங்கள், அனைவரும் மேலமடியுங்கள் என்று மக்களை கோமாளிகளாக மாற்ற வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.